ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயங்கள் வந்து 1995 அந்த மாதிரி சமயத்தில் நடந்திருக்கா அப்படின்றது ரொம்ப ஆடிட்டிங்கா இருக்கு. கூடுதலா இன்னொரு ஒரு சீன் இருக்குங்க. இந்த ரெஃப்யூஜி அவங்கள வந்துட்டு பாக்குறதுக்காக அவங்களுடைய குடும்பங்கள் வந்திருக்கும், சொந்தங்கள் வந்திருப்பாங்க. அவங்க யாரையுமே வந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் 2 1/2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சு பார்க்க வர சமயத்துல மறுபடியும் அடிச்சு விரட்டிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சொந்தங்கள பார்க்க விடாம கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரஷர், சைக்காலஜிக்கல் பிரஷர் போடப்பட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இவங்கள வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ஃப்ரீடம் படம் மூலியமா நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இவ்வளவு கஷ்டங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த படம் மூலியமா தெரியுது. மேலும் இந்த படத்துல வந்து மால்விகா அவினாஷ், போஸ் வெங்கட், ரமேஷ் கண்ணா அண்ட் மணிகண்டன் ராஜன்லாம் நடிச்சிருக்காங்க. மணிகண்டன் ராஜன் அவர்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பிரம்மயுகம்ல பார்த்திருப்போம். பேட்டையிலலாம் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. சாரு கொலை மாசு அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னாலே நம்மளுக்கு அவர் தான் ஞாபகம் வரும். ஃப்ரீடம்ல வந்துட்டு ஒரு ஆப்போசிட் கேங்கா வந்துட்டு அவர் செயல்படுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு போராடுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே ரொம்பவே டச்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது கூடுதலா என்ன தெரிய வந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200+ நாட்களுக்கு அந்த சுரங்கம் அமைச்சு அவங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்தது. நம்மளுக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே அந்த ஒரு பாட்டுல கடந்து போற மாரி இருக்கு. ஆனா ஒரு நெனச்சு கூட பார்க்க முடியல. 200 நாட்கள் வந்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாவும் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.